தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா அமல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த மாதம் எத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தொடர்ந்து இனி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், விற்பனை செய்தல், முதலீட்டங்கள் செய்தல் முற்றிலுமாக ஒழிப்பதற்கு பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திட தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திடும் வகையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 1937 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிய சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் என தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.